Hi students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா IUPAC name for ethers. ஈதரோட ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படினா ROR. இதான் ஈதரோட ஜெனரல் ஃபார்முலா. இப்போ ஏற்கனவே பார்த்த IUPAC நேமுக்கும் ஈதரோட IUPAC நேமுக்கும் கொஞ்சம் டிஃபரண்ட் இருக்கும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம ஃபங்க்ஷன் குரூப் வரும்போது அந்த செகண்டரி சஃபிக்ஸா லாஸ்ட்ல எழுதியிருப்போம். பட் ஈதருக்கு நீங்க என்ன பண்ண முடியாது, IUPAC நேம் அப்படி எழுத முடியாது. இதை நீங்கள் ஈதரோட அந்த ஃபங்க்ஷன் குரூப்பை நீங்கள் ஏதாவது ஒரு ஆல்கல் குரூப்போட சேர்த்து அதை சப்ஸ்டிடியூட்டாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதுதான் மற்ற ஃபங்க்ஷன் குரூப்பும் ஈதருக்குள்ள டிஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள் ROR. இது என்ன சார், ஆறுங்கிறது என்ன வரலாம் அப்படின்னா எனி அல்கைல். எனி அல்கைல். அல்கைல்னா என்ன, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு மீத்தைல், ஈத்தைல், ப்ரொப்பைல், லைக் திஸ். ஒரு ஃபினைல் கூட இருக்கலாம். சரிங்களா, ஒரு ஃபினைல். அப்போ இந்த ஆறுங்கிறது என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒரு மெத்தில் குரூப், ஒரு அல்கைல் குரூப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அரைல் குரூப்பாக கூட இருக்கலாம், லைக் ஃபினைல் குரூப்பாக கூட இருக்கலாம். சரிங்களா, இப்போ இதனோட ஜெனரல் ஃபார்முலா ROR. இதை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா, ஒன்று சிம்பிள் ஈதர், another one is mixed ether. Ethers are classified into two types. One is simple ether, another one is mixed ether. நான் இதை சொல்லும் போதே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். சிம்பிள் ஈதர், மிக்ஸ்ட் ஈதர். சிம்பிள் ஈதர்னா என்ன அப்படின்னா இந்த ஆல்கைல் குரூப், டூ ஆல்கைல் குரூப், that is ROR clear, ROR, these two alkyl group are attached with oxygen atom are the same. Attached with oxygen atom are same. இப்படியாவது for example பாருங்க, CH3O CH3. Two alkyl group attached with oxygen atom are the same. ரெண்டுமே எப்படி இருக்கு, சிமிலரா இருக்கறனால தான் இது என்ன சொல்றோமா சிம்பிள் ஈதர்ஸ் னு சொல்றோம். then another example C2H5O C2H5. ரெண்டுமே எப்படி இருக்கு, சிமிலர் alkyl group இருக்கறனால இது சிம்பிள் ஈதர்ஸ். நெக்ஸ்ட் மிக்ஸ்ட் ஈதர். சிம்பிள் ஈதர் ரெண்டு பக்கமே எப்படி இருக்கு, சிமிலரா இருக்கறனால அது சிம்பிள் ஈதர். மிக்ஸ்ட் ஈதர்ங்கற போது உங்களுக்கு புரிஞ்சிரும் கண்டிப்பா. two alkyl group attached with oxygen atom are different. For example, CH3O C2H5 C2H5O C3H7 like this. ரெண்டுமே எப்படி இருக்கு, டிஃபரண்டா இருக்கறனால தான் இத மிக்ஸ்ட் ஈதர் சொல்றோம். சரிங்களா, இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த சிம்பிள் ஈதர் அண்ட் மிக்ஸ்ட் ஈதர்க்கான IUPAC நேம் அண்ட் காமன் நேம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ரெண்டையும் சொன்னா தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் CH3O CH3. முதல்ல சிம்பிள் ஈதரோட IUPAC நேம் சொல்லிறேன், அதுக்கு அப்புறமா நம்ம காமன் நேம் போலாம். சரிங்களா, இப்போ CH3O CH3 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது என்ன பண்ண முடியாது, நீங்க ஈதர் அப்படி ஈதர்க்குன்னு ஒரு நேம் இருக்கு, செகண்டரி சஃபிக்ஸ் இருக்குமானா இல்ல, இத ஒரு சப்ஸ்டிட்யூட் தான் எடுத்துக்கணும். எப்படி அப்படின்னா இந்த ஆக்சிஜன் ஆட்டத்தை எந்த மெத்தலோட போய் சேர்க்கிறது அப்படிங்கறதுல ஒரு டவுட் இருக்கும். சரி, ரெண்டுமே சிமிலரா இருக்கும்போது இந்த ஆக்சிஜனை எந்த பக்கம் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்ப இங்க என்ன இருக்கு, மீத் பிளஸ் ஆக்சி, மீத்தாக்சி. அப்ப என்னென்ன சப்ஸ்டிட்யூஷன் வரலாம் அப்படின்னா ஈதர்ல OCH3 வந்தா அது மீத்தாக்சி. இதே மாதிரி OC2H5 வந்தா ஈத்தாக்சி. OC3H7 வந்தா ப்ரோப்பாக்சி. இதே மாதிரி OC6H5 வந்தா அது ஃபீனாக்சி. ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த மீத்தாய் இது கூட கம்பைன் ஆயிருக்கு, ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகிறதுனால மீத்தாக்சி, ஈத்தைல் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகிறது ஈத்தாக்சி, ப்ரோப்பைல் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகிறது ப்ரோப்பாக்சி. அதே மாதிரி ஃபினைல் குரூப் ஆக்சிஜனோட சேர்ந்துக்கிறதுனால இது ஃபீனாக்சி. இதுதான் உங்களுக்கு இங்க சப்ஸ்டிட்யூஷனா வரப்போகுது. இப்போ பாருங்க, இப்போ இந்த சொல்லிட்டு இல்லையா எந்த ஆக்சிஜன் வேணாலும் சேர்க்கலாம். ஏன் அப்படின்னா சரி, எந்த மெத்தில் குரூப் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு பக்கமே என்ன இருக்கு, சிமிலர் அல்கைல் குரூப் இருக்கிறதுனால நம்ம ஆக்சிஜனை எந்த பக்கம் வேணாலும் சேர்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்க இதுக்கு நான் எப்படி IUPAC நேம் பண்றது பாருங்க. இது மீத் பிளஸ் ஆக்சி, மீத்தாக்சி. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுதிட்டேன். ஸோ அதனால முதல்ல சப்ஸ்டிட்யூஷன் முதல்ல சொல்லணும். அதான் நமக்கு ரூல், மீத்தாக்சி. இங்க எத்தனை கார்பன் இருக்கு, 1 இருக்கு. அப்போ என்ன ஒரு ரூட் வேர்ட், மீத்தாக்சி, மீத் சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏன். அப்ப இந்த காம்பவுண்ட் நேம் என்னது, மீத்தாக்சி மீத்தேன். Second example, C2H5O
C2H5. இப்போ ரெண்டு பக்கமே சிமிலர் ஆல்கைல் குரூப் இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ணலாம், எந்த பக்கம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இங்க ஈத் பிளஸ் ஆக்சி, அதனால ஈத் ஆக்சி. இங்க எத்தனை கார்பன் இருக்கு, ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால ஈத், சிங்கிள் பண்றதுனால ஈத் ஆக்சி ஈத்தேன். அப்ப இந்த உங்களுக்கு ஈதருக்கு மொத்த ஐயூபாக் நேம் காட்டிலும் ஈதருக்கு ஐயூபாக் பண்றது ரொம்ப ஈஸி. ஈத் ஆக்சி ஈத்தேன். இதை நீங்க இந்த காம்பவுண்ட் எப்படி எழுதலாம், CH3 CH2 O CH2 CH3 எத்தில் எத்தில். இப்போ ஈத் ஆக்சி ஈத்தேன். இதை இப்படி எழுதலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் C6H5 O C6H5. இப்போ பாருங்க ரெண்டுமே சிமிலரா இருக்கு. அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணலாம், நம்ம எந்த ஒரு ஃப்ரேம் குரூப் பண்ணாலும் சேர்க்கலாம். ஃப்ரேம் பிளஸ் ஆக்சி என்ன சொன்னோம், ஃபீனாக்சி. இங்க எதுல இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க, இது பென்சீன் ரிங். C6H6ங்கிறது பென்சீன். இதுல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு, OC6H5 சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. லைக் ஃபீனாக்சி. அப்ப இது பேர் என்னது, ஃபீனாக்சி பென்சீன். பென்சீன் ரிங்ல ஃபீனாக்சி சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கனால இது ஃபீனாக்சி பென்சீன். சரிங்களா? இதுதான் இந்த சிம்பிள் இதற்கான ஐயூபாக் நேம். சிம்பிள் இதற்கான ஐயூபாக் நேம். இப்போ நமக்கு ரெண்டு பக்கமே சிமிலர் குரூப் இருந்தனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சிஜன் எந்த பக்கம் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் மிக்ஸ்டு ஈதர் வரும்போது சரிங்களா, அதுக்கு எப்படி சார் ஐயூபாக் நேம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். இப்போ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். நான் சொல்றது மட்டும் கவனிங்க, ஈஸியா புரியும். CH3 O C2H5. C2H5 நீங்க CH2 CH3 அப்படி இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போ பாருங்க, இங்க என்ன இருக்கு, மெத்தில். இங்க என்ன இருக்கு, எத்தில். இப்போ இந்த ஆக்சிஜன் எந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறது, அதுதான் முக்கியமானது. இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் எந்த பக்கம் கம்மியா இருக்கும் அந்த பக்கம் தான் நீங்க என்ன பண்ணணும், ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படியே டூ டிஃபரண்ட் ஆல்கைல் குரூப் அட்டாச்ட் வித் ஆக்சிஜன் ஆட்டம் இன் ஈதர். அப்ப ஆக்சிஜன் எந்த பக்கம் சேர்க்கணும், ஸ்மாலர் ஆல்கைல் குரூப் எங்க இருக்கோ அந்த பக்கம் தான் நீங்க என்ன பண்ணணும், ஆக்சிஜன் கொண்டு போய் சேர்க்கணும். அப்ப ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கம் தான் சேர்க்கணும். ஏன்னா இங்க நம்பர் ஆஃப் கார்பன் 2 இருக்கு, இங்க நம்பர் ஆஃப் கார்பன் 1 தான் இருக்கு. அப்ப இது மீத் பிளஸ் ஆக்சி, மீத் ஆக்சி. இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, ரெண்டு கார்பன் இருக்கு. சோ ஏ சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏ மீத் ஆக்சி ஈத்தேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, CH3 O CH2 CH2 CH3. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது இந்த ஆக்சிஜன் எந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கணும், நம்பர் ஆஃப் கார்பன் எந்த பக்கம் கம்மியா இருக்கோ அந்த பக்கம் தான் கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த பக்கம் தான் சேர்ப்பீங்க. சரிங்களா? அப்ப இது மீத் ஆக்சி. இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, 3 கார்பன் இருக்கு. மீத் ஆக்சி ப்ரோபேன், அதான் கரெக்ட். மீத் ஆக்சி 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப் பிளஸ் ஏ மீத் ஆக்சி ப்ரோபேன். சரியா? இதுல ஒரு சின்ன சேஞ்ச் கூட நீங்க படிக்கலாம். ப்ரோபேன் எழுதுறது தப்பு கிடையாது, தவறு கிடையாது, கரெக்ட் தான். பட் இங்க எத்தனை கார்பன் இருக்கு, எத்தனை கார்பன் இருக்கு, 3 இருக்கிறதுனால 3க்கு மேல போயிட்டா அதோட பொசிஷன் முக்கியம். சரிங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல இந்த ஒரு சப்ஸ்டிட்யூஷன் இருக்கு. அப்ப சப்ஸ்டிட்யூஷன் எந்த பக்கத்துல இருந்து கம்மியா இருக்கோ அதுதான் நம்பர் 1 கார்பன் சொல்லுவோம். அதனால இது 1, இது 2, இது 3. அப்ப மீத்தாக்சி என்ன, மீத்தாக்சி 1 மீத்தாக்சி. ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல இந்த மீத்தாக்சி ஆட் ஆயிருக்கனால 1 மீத்தாக்சி ப்ரோபேன். எப்படி எழுதணும்னா கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, C2H5 O CH2 CH2 CH3. இப்போ நீங்க பாக்கும்போது தெரியும் இந்த ஆக்சிஜன் எந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கலாம், நம்பர் ஆஃப் கார்பன் இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. இப்போ எந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கிறது, இந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்கணும். ஈத் பிளஸ் ஆக்சி, ஈத் ஆக்சி. இங்க நம்பர் ஆஃப் கார்பன் 3 இருக்கிறதுனால ரூட் வேர்ட் ப்ரோப் பிளஸ் சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏ. இப்போ ஈத் ஆக்சி ப்ரோபேன், அதுல எந்த டவுட் வராது. பட் இதோட பொசிஷன் பாருங்க, எங்க இது ஆட் ஆயிருக்கு அதுதான் நம்பர் 1. சரிங்களா? இது லாங் செயின் இருக்கிறதுனால இது நம்பர் 1 2 3. ஈத்தாக்சி ப்ரோபேன் எத்தனாவது கார்பன்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு. அதனால 1 ஈத்தாக்சி ப்ரோபேன். இதுதான் மிக்ஸ்டு இதற்கான ஐயூபாக் நேம். ஒரு மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். CH3 O CH CH3 CH3. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் இது ஈத்தாக்சி ப்ரோபேன், மீத்தாக்சி ப்ரோபேன். அதே காம்பவுண்ட் தான். நம்பர் ஆஃப் கார்பன் இங்க 1 இருக்கு, இந்த பக்கம் 3 இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த ஆக்சிஜன் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் தான் கொண்டு போய் ஜாயின் பண்ணுவோம். அதுல எந்த டவுட் இருக்காது.
பட் இதோட நேம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கார்பன்ல இது ஆட் ஆயிருக்கிறதுனால 1 2 3 ஆட் ஆயிருக்கு. இது ஒரு லாங் செயின். ஃபர்ஸ்ட் கார்பன் ஆட் ஆயிருக்குன்னா 1 methoxy propane போட்டுரும். அதே 1 methoxy propane நீங்க போட முடியாது. ஏன் அப்படின்னா இதுல லாங் செயின் பாருங்க 1 2 3 1 2 3. சரி, இதை நீங்க 1 2 போடக்கூடாதா? போடக்கூடாது. ஏன்னா இந்த கார்பனோட இந்த மெத்தில் என்ன ஆயிருக்கு? ஆட் ஆயிருக்கு. இந்த கார்பன் இதோட செயின் தான். 1 2 3 1 2 3. நீங்க இங்க இருந்து போனாலும் 1 2 3 தான். சரிங்களா? அப்ப செகண்ட் கார்பன் என்ன ஆட் ஆயிருக்கு? methoxy. அப்ப 2 methoxy propane. இதுதான் மிக்ஸில் இதற்கான IUPAC நேம். இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க CH3O C6H5. இதுவும் மிக்ஸில் இதெல்லாம். இப்போ இந்த ஆக்சிஜன் எந்த பக்கம் கொண்டு போய் சேர்ப்பீங்க? கண்டிப்பா நீங்க இந்த பக்கம் தான் கொண்டு போய் சேர்ப்பீங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் கார்பன் இங்க தான் 1 இருக்கு, இங்க 6 இருக்கு. இப்போ இது methoxy C6H5 னா ஆக்சுவலா C6H6 ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா methoxy ஆட் ஆயிருக்கு. சோ methoxy benzene. இதுதான் இந்த காம்பவுண்டுக்கான IUPAC நேம். சரிங்களா? இப்போ ஒன் மோர் எக்ஸாம்பிள். அதே எக்ஸாம்பிள்ல ஒன் மோர் எக்ஸாம்பிள் CH3O CH CH3 CH3 CH3. இப்போ பாருங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இங்கே methoxy, அதே மாதிரி இங்கே ஒரு கார்பன்ல இது ஜாயின் பண்ணிருக்கிறதுனால நம்ம methoxy. பட் இதுக்கான நேம் என்ன? இதுக்கு லாங் செயின் ஃபிக்ஸ் பண்ணுங்க. லாங் செயின் ஃபிக்ஸ் பண்ணா என்னது? 1 2 3 இது ஒரு செயின், 1 2 3 இது ஒரு செயின், 1 2 3 இது ஒரு செயின். எல்லா பக்கத்துல இருந்து நமக்கு என்னது 3 தான் வரதுனால நம்ம என்ன பண்ணலாம்? 1 2 3 னே எழுதிக்கலாம். அப்ப இது என்னது? சப்ஸ்டிடியூஷன். இது என்னது? சப்ஸ்டிடியூஷன். சரிங்களா? இப்போ பாருங்க, இது methoxy, இது மெத்தில். methoxy மெத்தில். எதை ஃபர்ஸ்ட் சேர்ப்பீங்க? methoxy மெத்தில். இங்க பாருங்க, இது 4 லெட்டர்ஸ்மே சேமா இருக்கு. அடுத்த லெட்டர் இங்க என்ன இருக்கு? O இருக்கு, இங்க என்ன இருக்கு? O இருக்கு. ஃபர்ஸ்ட் எதை எழுதுவீங்க? O தான் எழுதுவீங்க. அப்ப methoxy தான் ஃபர்ஸ்ட் வரணும். எத்தனாவது கார்பன் ஆட் ஆயிருக்கு? செகண்ட் கார்பன் ஆட் ஆயிருக்கு. அதனால 2 methoxy. அடுத்து இங்க உள்ள சப்ஸ்டிடியூஷன் வாங்க. செகண்ட் கார்பன் என்ன இருக்கு? மெத்தில் இருக்கு. அதனால 2 methyl. நம்பர் ஆஃப் கார்பன் லாங் செயின் இருக்கு 3 இருக்கறனால prop சிங்கிள் பாண்ட் இருக்கறனால A. 2 methoxy 2 methyl propane. இதுதான் இதற்கான IUPAC நேம். இதற்கானது IUPAC நேம். நெக்ஸ்ட் இதற்கான காமன் நேம் பார்ப்போம். இந்த IUPAC நேமும் காமன் நேமும் கொஞ்சம் டிஃபரண்ட் ஆகும். நம்ம நார்மலா IUPAC நேம் வந்து ஈதர்ல வந்து ஒரு சப்ஸ்டிடியூஷன் சொல்லி அதோட ஆக்சிஜனை சேர்த்துக்கிறோம். காமன் நேம்ங்கிறது அதுல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ அந்த நேமை வச்சு தான் நம்ம முடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, CH3O CH3. ஏன் இந்த காமன் நேமை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா, சில ரியாக்ஷன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் உங்களுக்கு காமன் நேம் கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் உங்களுக்கு IUPAC நேம் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பாருங்க, இங்க என்ன இருக்கு? CH3 ஆல்ரெடி உங்களுக்கு இது என்னன்னு தெரியும், methyl. இங்க என்ன இருக்கு? ஃபங்க்ஷனல் குரூப் ஈதர். அப்ப ரெண்டு பக்கமே methyl இருக்கிறதுனால டை methyl ஈதர். அவ்வளவுதான். ஏன் சார் நீங்க முன்னாடி டை போறீங்க அப்படின்னா ரெண்டுமே எப்படி இருக்கு? சிமிலர் ஆல்கைல் குரூப்பா இருக்கிறதுனால சோ டை methyl ஃபங்க்ஷனல் குரூப் ஈதர் இருக்கனா டை methyl ஈதர். அடுத்து பாருங்க C2H5O C2H5. இப்போ பாருங்க, இங்க ஈத்தைல் இருக்கு, இங்க ஈத்தைல் இருக்கு. சோ அப்ப டை ஈத்தைல் இங்க என்ன இருக்கு? ஈதர் இருக்கறனால டை ஈத்தைல் ஈதர். இதுதான் இதோட காமன் நேம். அடுத்து பாருங்க, CH3O C2H5. இப்போ ரெண்டுமே சிமிலரா இருந்தா நம்ம முன்னாடி டை சேர்த்துட்டோம். பட் இங்க பாருங்க, இங்க மீத்தேல் இருக்கு, இங்க ஈத்தேல் இருக்கு. இப்படி டிஃபரண்ட் ஆல்கைல் குரூப் இருக்கும்போது இதோட காமன் நேம் எப்படி பண்ணணும்னா ஆல்பபெட்ஸை பார்க்கணும். இது ஈத்தைல், இது மீத்தேல். ஆல்பபெட்ஸ் படி ஃபர்ஸ்ட் எது வரும்? இது ஈத்தைல். அப்ப முதல்ல இத தான் சொல்லணும். ஈத்தைல், அடுத்து மீத்தைல், இங்க என்ன இருக்கு? ஈதர். சோ ஈத்தைல் மீத்தைல் ஈதர் அப்படி சொல்லணும். அடுத்து பாருங்க, CH3O
C6H5. இப்போ இங்கே மீத்தேல் இருக்கு, இங்கே ஃபினைல் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் வரும்? மீத்தேல் தான் ஃபர்ஸ்ட் வரும். மீத்தைல், ஃபினைல், ஈதர். இப்போ ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. C6H5O C6H5. இப்போ ரெண்டு பக்கமே சிமிலரா இருக்கறனால நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி டைமீத்தல் டையூத்தல் மாதிரி C6H5ங்கிறது என்னது? ஃபினைல். பட் டைஃபினைல் இங்க என்ன இருக்கு? ஈதர். இந்த மாதிரி தான் இதுக்கான காமன் நேம் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் CH3O CH2 CH2 CH3. இப்போ இதுக்கான காமன் நேம் என்ன? இங்க என்ன இருக்கு? மீத்தைல். இங்க என்ன இருக்கு? ப்ரோப்பைல். எது ஃபர்ஸ்ட் வரணும்? மீத்தைல். மீத்தைல். அடுத்து இங்க ப்ரோப்பைல் இருக்கலாம், கொஞ்சம் லென்த்தியா இருக்கிறதுனால N ப்ரோப்பைல் அப்படின்னு கூட நீங்க எழுதிக்கலாம். மீத்தைல் ப்ரோப்பைல் ஈதர். N ப்ரோப்பைல் போட்டாலும் அது சரிதான். அடுத்து பாருங்க CH3O CH3 CH3. இப்போ இது மீத்தைல், இது ப்ரோப்பைல். பட் ப்ரோப்பைல்ங்கிறது என்ன அப்படின்னா, இது பாருங்க இங்க ஒரே கார்பன்ல 2 CH3 இருக்கு. சரிங்களா? ஒரே கார்பன்ல 2 CH3 இருக்கு. ஒரு கார்பன்ல 2 CH3 இருந்தா அந்த டேர்முக்கு பேர் என்னது? ஐசோ. அந்த டேர்முக்கு பேர் என்னது? ஐசோ. அப்ப பாருங்க இது மீத்தைல். இங்க என்னது? 3 கார்பன் இருக்கு. பட் ஒரு கார்பன்ல 2 CH3 இருந்தா அதை எப்படி சொல்லணுமா? ஐசோ. ஐசோ ப்ரோப்பைல் ஈதர். இதுதான் இந்த காம்பவுண்டுக்கான காமன் நேம். இதற்கான ஐயூபாக் நேம், காமன் நேம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களோட டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.